சூப்பரா இருந்துச்சு. அழுகுற மாதிரியா இருந்துச்சு. அவங்க பையனையே எப்படி அங்க போக வச்சுட்டாங்கன்னா, அவன் அக்கா இறந்ததுனால அவன் மட்டும் தப்பிச்சுட்டான். அப்புறம் அவன் டான்ஸ் காம்படிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால இந்த அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவங்க தப்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீன் அவ்வளவா இல்ல, லாஸ்ட் சீன் தான் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. ரொம்ப சோகமா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அந்த 2 பசங்க நடிச்சிருக்காங்களா, ஓ மாதிரி சின்ன சின்ன பசங்க 2 பசங்க, அவங்க நடிப்பு எப்படி இருந்துச்சு பாக்குறப்ப? நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதுல ரஜினி நடிப்பு நல்லா இருக்கா, கமல் நடிப்பு நல்லா இருக்கா? ரஜினி. கமல் நடிப்பு அவ்வளவு சரியா எடுப்போம் இல்லையா? காமெடி பண்ணாங்க, நல்லாதான் பண்ணாங்க 2 பேரும். ஓகே, அவங்க கலையரசன் எப்படி நடிச்சிருக்காரு? அவங்களும் நல்லா நடிச்சாங்க. கிராமத்துல இந்த வாழை இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீ பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி வாழைத்தோப்பு எல்லாம் பாத்துருக்கீங்களான்னு கேக்குறேன். பார்த்ததில்ல. இந்த படத்துல பாக்குறப்ப என்ன மாதிரி தோணுது பாக்குறப்ப? அங்க போய் பாக்கணும், அதெல்லாம் பாக்கணும் மாதிரி தோணுதா? அதை பார்த்தா என்ன மாதிரி தோணுங்க? அந்த இடத்துக்கு போயாச்சு, இப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இயற்கை காற்று அந்த மாதிரிலாம் சூப்பரா இருக்கு. இந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? செகண்ட் ஹாஃப் தான் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அவன் வந்து அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிட்டு இருந்தாலும் அவங்க அம்மா சாப்பாடு சாப்பிட விடாம இருந்தாங்க. அவங்க அக்கா அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. திரும்பி வந்து அவங்க அம்மா தெரியாம வந்துருங்க. சாப்பிடும் போது அவங்க அம்மா பாத்துட்டு கத்திட்டு அவன் ஓடிட்டான், பார்த்து பயந்து ஓடிட்டான். அதனால அவங்க அம்மா வளர்றாங்க, என் பையனை இப்படி பண்ணிட்டனே, அவனை நான் அனுப்பிச்சு சொல்லிருப்பேனே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படம் பாக்குறப்ப ரொம்ப உண்மையா இருக்கு, எல்லாமே உண்மையா எடுத்திருக்காங்க. அவரோட ஸ்டோரி எடுத்திருக்காங்க. படம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. பசங்க ஆக்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆக்டிங் சொல்ல முடியாது, ரியல் லைஃப் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க மூவில. இந்த படம் பாக்குறப்ப இந்த சீன் தேவையில்லைன்றது இல்ல ப்ரோ, அந்த மாதிரி எதுவும் இல்ல. பிடிச்ச சீன்னா பசங்களோட கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சேகர்னு ஒரு கேரக்டரும் அவங்க 2 பேருக்கும் ஒரு கேரக்டர் செப்பரேட்டா கொடுத்திருந்தாங்க, ரஜினி கமல்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டர் வச்சு நிறைய என்டர்டைன்மெண்ட் எல்லாம் நிறைய பண்ணிருந்தாங்க. வாழ்வியல பாக்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி தோணும்? சிட்டியை விட கிராமத்திலே இருந்திருக்கலாமேன்னு தோணும். அந்த கிளைமேக்ஸ் ஓப்பனா சொல்ல முடியாது. மூவியை பார்த்து செகண்ட் ஹாஃப்ல வரும், லேகல எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய என்டர்டைன்மெண்டோட போச்சு. இதுல இருந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கஞ்சி சாப்பாடுக்காகவே ரொம்ப ஏங்குறாங்க பசங்க. ₹1 கூலிக்காக போறாங்க, ₹1 கூட்டி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க. எப்படி சொல்றது? படம் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியா போற மாதிரி, செகண்ட் ஹாஃப்ல தான் ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. அதாவது லாரி வாழைத்தாருங்களை வந்து ஏத்திட்டு போயிட்டு இந்த ₹1 ₹2க்காக அவங்க கஷ்டப்படுறது வந்து ரொம்பவே எமோஷனலா இருந்தது. கடைசியில இந்த வாழை மரத்தை ஏத்துற தொழிலாளி தனியா ஒரு வண்டி வைக்கிறது கூட கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆகுது சுச்சுவேஷன். இவ்வளவு பேரை இறந்து போறாங்க. இதுல வந்து ரொம்ப கஷ்டமா, அதாவது இன்னை வரைக்குமே கூட கிராமத்து சைட்ல அந்த ₹1 ₹2க்காக எவ்வளவு உயிர்கள் போயிட்டு. இந்த படத்தை ரஜினி கமல் சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறப்ப? அதான் சார், அது காமெடியா போறதுனால அல்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச சீன் இல்ல? லாரி ஆக்சிடென்ட் ஆகி அவ்வளவு பேர் இறந்து போறது. சைல்டு கேரக்டர் வந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த ஓனர் வந்து அவங்க அடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா, பசியை தாங்கிக்க முடியாத ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டதுனால அடிச்சது ரொம்ப. உங்களுக்கு பிடிக்காத சீன் ஏதாவது? அது நல்லா. இந்த படம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகுதா? கிராமத்து வாழ்க்கை சிட்டி வாழ்க்கையோட கனெக்டிவிட்டி ஆகுது? இனி வரைக்குமே அப்படிதான் சார் இருக்காங்க. அந்த ₹1 ₹2க்காக எவ்வளவு ஃபேமிலியும் கஷ்டப்படுறதும் சாப்பாட்டுக்காக இனி வரைக்குமே கூட அந்த கஞ்சி சோறை எடுத்துக்கிட்டு தான் வேலைக்கு போற சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. சிட்டியில இருக்கிறவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. காலங்கள் கடந்து போனாலுமே இருக்கிற வில்லேஜஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்ல, அதை பத்தி இல்ல. என்ன பண்றாங்கன்னா, அவங்க கஷ்டம் எல்லாரும் தான் இருக்கு, கஷ்டத்தை வெளி கொண்டு வர்றதா ஒரு படமா வச்சுப்போம். நாங்க 3 ஹவர் என்டர்டைன்மெண்ட் பண்ண போறது இல்லை. நாங்க ஒரு கஷ்டத்தோட ஒரு 3 ஹவர் வந்தா இவங்களுக்கு கஷ்டம் அதோட அதிகமா இருக்கும். இந்த படத்துல சின்ன பசங்க நடிப்பு எப்படி இருக்கு பாக்குறாங்க? ஆய்வு நல்லா இருக்கு. ஃபீல் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வண்டியில ஏற்றி போக கூடாது, மேல வந்து ஏறிட்டு போறாங்க, நடக்குது, யதார்த்தத்தை சொல்றாங்க. எல்லாரும் தான் தெரியுது, பேப்பர்ல வந்து நியூஸ் எல்லாம் திருப்பி நான் பார்த்து என்ன பண்ண போறாங்க. ஒரு 3 ஹவர் என்டர்டைன்மெண்ட் வந்தா இதெல்லாம் படம் ஃபீல் பண்ணி தான் போனோம். ஓகே சார், ஜாதி படமா எப்படி எடுப்பாரு மாரி செல்வராஜ்? தானே அதான் காட்டியிருக்காங்க. அவருக்கு சின்ன வயசுல அவரை திரும்பி பாக்குற மாதிரியே இருக்கு. இல்ல, ஜாதி படம் மாதிரி எடுத்துருக்காங்க, காமிய வாழ்வியல்ன்றாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது? என்ன மாதிரி தோணுது இந்த படம் பாக்குறப்ப? இந்த பசங்க 2 பேர் எடுத்திருக்காங்க, அது எப்படி இருக்கு பாக்குறப்ப? குட்டி பசங்க 2 பேர் எடுத்திருக்காங்களாமா? ரஜினி கமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அது என்ன?